ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் பார்த்தபோது இந்த பாப்பாவை வீடியோஸ் நிறையா பார்த்துருக்கேன். உள்ளே போய் இந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது மனசாட்சியே இல்லாமல் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் 90% முகம் தெரியாத ஃபேக் ஐடியிலேருந்து தைரியம் இல்லாமல் பண்ணுற நாய்ங்க. மிச்சம் 10% ஃபேஸ் தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு அவ்வளோ தைரியமாக கமெண்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்குலாம் அந்த தைரியம் இவங்களுக்கு எங்கேருந்துங்க வருது? கமெண்ட் பண்ணுற நாய்களுக்கு ஒன்றே ஒன்றுங்க, உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒரு ஆளை உங்கள் அம்மாவோ உங்கள் சிஸ்டரையோ அந்த மாதிரி இப்போ ஒரு ஆள் பேசியிருந்தா உங்களுக்கு இது எப்படி மனநிலை எப்படி இருக்கும்? இந்த கமெண்ட் பண்ணுற நாய்களுக்கெலாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க, நீங்கள் பண்ணும்போது அந்த ரீலில் இருக்கிறது உங்கள் வீட்டில் ஒரு ஆள் நினச்சி பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டே பண்ண உங்களுக்கு தோணாது. இதெல்லாம் கேட்டிருக்காங்க, எப்படி இது எப்படி பெருசு அப்படி இப்படின்னு. அதே உங்கள் வீட்டில் அவங்க அம்மாட்டியோ இல்லை அவங்க சிஸ்டர்ட்டையோ அதை கேட்க வேண்டியானுங்க, எப்படி இதாச்சுன்னு. ஏற்கனவே யாரோ தெரியாது இந்த மாதிரி ஒரு இந்த பெண்கிட்ட கேட்கணும் கமெண்டில். இந்த மாதிரி நிறையாவே நடக்குதுங்க. மாதிரி நாய்களை அடியோடு அழிக்கணுங்க. உங்க வீட்டு பிள்ளைனா பத்திரமா தங்கமா மின்னணும், அடுத்தவங்க வீட்டு பிள்ளைனா அலுமினிய பத்திரமா தேயணுமா? பொம்பளை பிள்ளை மாறு மேல கை வச்சிருக்கிய, அதுல தானே உங்க அம்மா கிட்ட பால் குடிச்சிய, மறந்துட்டீங்களா?